நண்பன் ஒருவன் வந்த பிறகு கதை எழுதி இயக்கி நடித்தது அனந்த். இவர் வந்து ரெமோவில் ஒரு குட்டி போர்ஷன் அவர் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அதில் ஒரு சின்ன சீன் வந்து அவர் பண்ணியிருந்தார். பட் அங்கேருந்து இந்த படம் இவ்வளோ வேலைகள் பார்த்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்றதே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவருக்கு. ஃபர்ஸ்ட் நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறது, அற்புதமான நண்பர்கள் சேர்ந்தால் வெற்றிகள் குமியுமடா அப்படின்றது தான். அந்த லிரிக்ஸ் வந்து எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதுதான் இந்த படத்தோட ஒரு கோர் ஐடியாவாகவே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து லைஃப்பில் என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன கோ த்ரூ பண்ணாங்க, என்ன அச்சீவ் பண்ணாங்கன்றது தான் இந்த படம். இந்த படத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 60 சீன் இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு 30-40 சீனாவது நம்ம எல்லார் லைஃப்பையும் தொட்டு போகும். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறையா அவங்களுடைய லைஃப்பை தேடிட்டு இருக்கவங்க, அவங்க லைஃப்பில் ஏதாவது